தொழில் வேறு ஜாதி வேறு என்ற அடிப்படையில தான் அனைத்து சமுதாயம் இயங்குது. அப்படி பார்க்க போனா இந்த சமுதாயம் ஆதி காலத்துல விவசாயம் சார்ந்த தொழில் செய்யற சமுதாயமா தான் இந்த சமுதாயம் பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, வண்ணத்தாராக இருக்கக்கூடிய வண்ணம் தீட்டவர்களாக இந்த சமுதாயம் பார்க்கப்படுது. அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த சமுதாயம் மட்டும் எப்படி தொழில் பெயரோடு, அது இழிவு நிலையான தொழில் பெயரோடு பார்த்துட்டு சொன்னா, மற்றவர்கள் அவருடைய கைக்குறளையும் சரி அவங்க குரலையும் உயர்த்ததுனால அவர்கள் வெளியில வந்துட்டாங்க. நம்மளுடைய என்னன்னு சொன்னா, அந்த அடக்குமுறைக்கு உள்ளாகி நமக்குள்ளே நாமவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள், ஆதிக்க ஆட்கள் நினைச்சதுனாலதான், நம்ம மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை போனதுனாலதான் இன்னைக்கு பல்வேறு ஆட்கள் மேலே எதிர்ப்பாந்து நம்ம கீழே அடிக்க வேண்டிய காரணம் ஆகுது. அந்த சூழலிருந்து வெளியில வரணும்னு சொன்னா அத்தனை கைகளும் ஓங்க வேண்டும். அத்தனை கைகளும் ஓங்கினால் மட்டும்தான் நம்மளுடைய குரல் அரசாங்கத்தில் கேட்கும். அது மட்டுமல்ல, அனைத்து சமூகத்தினரும் கேட்கும். நம்ம அடுத்த சாதி கிட்ட சண்டை போடுறதுக்காக நம்ம வரல. நம்ம அடுத்த சாதி கிட்ட